அந்த எண்ணெய் கொய்ப்புத்தன்மை அதிகமாகும்போது என்னுடைய தரம் குறைஞ்சிரும். அதனால் இதில் வச்சு சாப்பிடும்போது நம்ம வந்து பொடியில் போட்டு சாப்பிட்டாலும் விலைக்கு சோத்தில் ஊற்றி சாப்பிட்டாலும் ஒரிஜினல் நெய்க்கு சமம் அது. வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நல்லது. இந்த இயற்கை உள்ளது மாதிரியே நமக்கு இது கிடைக்கிது. இது ஏன்னா அப்படியே வச்சுட்டு போக முடியாதுல்ல. நம்பிக்கை தான் முக்கியம் மனுஷனுக்கு. அப்படிங்கிறது யாரால ஒருத்தர் கொடுக்குறாங்களோ அவங்க தான் அந்த தொழிலையும் நல்லா இருக்க முடியும். ஆனால் தொழிலும் நிரந்தரமாக நடத்தவும் முடியும். அதனால் நமக்கு 4 கஸ்டமர் வருவாங்க. உங்களுக்கும் கஸ்டமர் ஒன்றுனா எங்களை போல நல்லா நேர்மையான ஆளை பார்த்தா தான் நம்ம ஆளே முடியலப்பா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த குந்திருக்கத்தை போயிட்டு வருவோம் நாளைக்கு ஆடி வைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க இந்த வார்த்தை. நான் பக்கத்து ஊர் தான், ஆரனூர் தான். இதில் இந்த கள்ளக்குடியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரு. அதனால் நல்லா தெரியுங்கிறதுனால தான் உங்கள் மில்லை பழனி மில்லை நம்ம வந்து அடிக்கடி வந்து அடிக்கிட்டேன். என்ன அடித்தாலும் சரி, மாவு அடித்தாலும் சரி, எல்லாருக்குமே இங்கே வரும். நேர்மையில் கரெக்டான. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மில்லில் வந்து பார்த்தோன்னா மரச்செக்கில் என்ன ஆர்டர் இருக்கோம், கூலிக்கு ஆடினது தாங்க. கூலிக்கு வந்து நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் வரலாம். நம்ம இரும்பு செக்கில் போட்டு கொடுக்குறோன்னு சொன்னாலுமே முடியாதுன்னு சொல்லிடுவார் அவரவே. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் நேற்றுக்கே எடுத்து வந்துட்டாருங்க. நேற்று அவரால் வர முடியல. எப்போவும் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துட்டு போயிடுவார், லேட்டாக வர மாதிரினாக்கா. இல்லைனா எனக்கு வேலை இருக்குன்னுட்டு கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா அது டைம் எடுத்துக்கும் இந்த செக்கில் ஆடும்போது. கிட்ட 1 மணி நேரம், சில டைம் 1.5 மணி நேரம் கூட ஆயிரும். அதனால் அவருக்கு எனக்கு சொந்த வேலை இருக்குன்னுட்டு போட்டு போயிடுவார். ஆனால் அவர் கொடுத்த எள்ளோட வெயிட் என்னன்னு சொல்லி நம்ம அவர்கிட்டே கேட்டுவோம். நம்ம ஃபோட்டோ தான் பிடிச்சி வச்சுருக்கேன். நாளைக்கு இருந்தாலும் அவர்கிட்டே கேட்டுவோம். ஆனால் எத்தனை கிலோ எள்ளு கொடுத்தீங்க? 42 கிலோப்பா. 42 கிலோ எள்ளு கொடுத்துருக்குறாரு. 42 கிலோவில் 2 கிலோ எள்ளு எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் வேலை டைட்டாக இருந்தாலும் 20 கிலோ போட்டால் ஆள் நிற்க தேவையில்லைங்க பக்கத்தில் செக்குக்கிட்ட. மேலே 1 கிலோ 2 கிலோ போட்டால் கூடவே நிற்கணும். ஏன்னா எள்ளு வெளியில் வந்துடும். அதனால் வந்து நான் 20 கிலோ போட்டால் ஆள் நிற்க தேவையில்லை. நம்ம பாட்டு விட்டு வேறு வேலையை பார்க்க போயிடலாம். ஏன்னா ஆள் இல்லாமல் ஆட்டும்போது நமக்கு வேலை ஃப்ரீயாக இருக்குங்கிறதுனால போட்டு போயிட்டேன். அப்படி தான் ஆட்டின 2 காணமே. இப்போ ஒரு ஆட்டி முடிச்சாச்சு. ஆட்டி முடிச்சதுக்கு எத்தனை லிட்டர் வரும்னு பார்க்கலாம். நேற்று ஆடி முடிச்சிட்டோம். அவர் ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணியிருக்கலாம். சரி எத்தனை லிட்டர் வந்தது, அது ஏன் ரெகுலராக மரச்சக்கிளி ஆடுறான்னு அவர்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நேரில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நேரடியாக பேச சொல்லுங்கள் அப்படின்னீங்க. அவர் பேச சொல்லணுங்கிறதுக்காக 2 நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீ ஊற்றுப்பாவி ஆடின எண்ணெய் நல்லெண்ணெய் என்ன கலரில் இருக்குது பாருங்கள். நீங்கள் நல்லெண்ணெய் இந்த கலரில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. மரச்சுக்கில் ஆடினா மட்டும்தான் அந்த கலரில் வருமே. பார்த்தீங்கன்னா கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நிறைய பேர் சந்தேகத்தில் எண்ணிகிட்டே கேட்டிருக்காங்க. ரெண்டும் ஒரே கலரில் இருக்குது. இடம் வச்சுக்கிட்டோம். 250 இருக்குது. ஆனால் இது 10 லிட்டர் கேன்னா கிட்டத்தட்ட 9 லிட்டர். இது வந்து பார்த்தோன்னா அந்த குடத்தோட வெட்டு வந்து பார்த்தோன்னா 1.300 இருக்குது பாவி. 1.300 எடுத்துவாங்க. 1.300 இருக்குது. இப்போ வந்து வெளியே அதை ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ குடத்தில் எண்ணெய் ஊற்றுறோம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். அன்றைக்கி என்ன ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? புரியல. என்ன ஊர்லேருந்து வரீங்க? நான் ஆரனூர்லேருந்து வரேன். ஆரனூர்லேருந்து வரீங்க. ஏன்னா மரச்செக்கில் மட்டும் ஆடுறீங்க நீங்கள்? மரச்செக்கினுடைய என்ன விதம் வந்து நல்லெண்ணெயை பார்த்தாக்கா கல்லெண்ணெயை பார்த்தோம்னா கல்லெண்ணெய் மாதிரியே இருக்குது நல்லெண்ணெயும். அந்த அளவுக்கு அதனுடைய இது தன்மை அதில் நல்லா இருக்குது. அதனால நான் வந்து இந்த எனக்கு விலை கூட போனாலும் நம்ம ரேட்டு கூட போனாலும் இதில் ஆடுறது வந்து எண்ணெய் சூடாகாது. அதில் 15-20 நிமிஷத்தில் ஆடுறது. இது 1 மணி நேரத்துக்கு மேலே 1.25 மணி நேரத்தில் வருது. அதனால் அந்த எண்ணெய் கொய்ப்புத்தன்மை அதிகமாகும்போது என்னுடைய தரம் குறைஞ்சிரும். அதனால் இதில் வச்சு சாப்பிடும்போது நம்ம வந்து பொடியில் போட்டு சாப்பிட்டாலும் விலைக்கு சோத்தில் ஊற்றி சாப்பிட்டாலும் ஒரிஜினல் நெய்க்கு சமம் அது. அதனால் அதனுடைய டேஸ்ட்டை பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த நம்ம வந்து மரசக்குங்கிறதுல ஆடுறதுக்கு வந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆடி இருக்கீங்களாண்ணே? இதுக்கு முன்னே போனால் 2 வருஷமாக ஆடி இருக்கேன். 2 வருஷமாக ஆடிருக்கீங்களா? இங்கே தானே ஆடி இருக்கோம். 2 வருஷம் ஆனதில் என்னெல்லாம் எப்படி இருந்ததுங்க? என்ன இதனுடைய சத்து வேறு விஷயம். அது நெய்க்கு சமமானது. இது நெய்க்கு சமமானது. அதனால தான் இது வந்து நம்ம வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நல்லது. இந்த இயற்கை உள்ளது மாதிரியே நமக்கு இது கிடைக்கிது. இது ஏன்னா பார்த்தா அப்படிப்பட்ட எண்ணெய் அவங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆள் இல்லைங்கிறது நல்லாவே தெரிஞ்சுட்டு தானே பண்ணுறோம். அப்படிலாம் சொல்ல 3 நாள் ஆச்சு கொடுத்து. வேலைக்காரன் எனக்கு 1 நாள் வர முடியல, உங்களுக்கு கொடுக்க முடியல 1 நாள். அதெல்லாம் அவ்வளோ நம்பிக்கை இல்லைனாக்கா எண்ணெய் ஆடுறது அப்படியே வச்சுட்டு போக முடியாதுல்ல. நம்பிக்கை தான் முக்கியம் மனுஷனுக்கு. சரி. அதனால ஆளை பார்த்தா நம்ப முடியும். காலங்கள் மாறி தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும். நம்பிக்கைங்கிறது யாரால ஒருத்தர் கொடுக்குறாங்களோ அவங்க தான் அந்த தொழிலையும் நல்லா இருக்க முடியும். ஆனால் தொழிலும் நிரந்தரமாக நடத்தவும் முடியும். அதனால் நமக்கு 4 கஸ்டமர் வருவாங்க. உங்களுக்கும் கஸ்டமர் ஒன்றுனா எங்களை போல நல்லா நேர்மையான ஆளை பார்த்தா தான் நம்ம ஆளே முடியலப்பா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த குந்திருக்கத்தை போயிட்டு வருவோம் நாளைக்கு ஆடி வைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க இந்த வார்த்தை. நான் பக்கத்து ஊர் தான், ஆரனூர் தான். இதில் இந்த கள்ளக்குடியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரு. அதனால் நல்லா தெரியுங்கிறதுனால தான் உங்கள் மில்லை பழனி மில்லை நம்ம வந்து அடிக்கடி வந்து அடிக்கிட்டேன். என்ன அடித்தாலும் சரி, மாவு அடித்தாலும் சரி, எல்லாருக்குமே இங்கே வரும். நேர்மையில் கரெக்டானவர். பொறுமையான உள்ளவங்க மட்டும் இந்த மரச்செக்கில் ஆடுறது கூலிக்கு வாங்க.
நேற்றோட அரியலூர்லேருந்து ஒருத்தர் வரேன்னாரு. நான் தெளிவாக அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் இதில் டைம் எடுத்துக்கும். நீங்கள் வர மாதிரினா வந்து போட்டுட்டு போங்க, இல்லைனா வந்து ஒரு கார் எடுத்துருவாங்க. கார் நிழல் இருக்குது, நிழலில் போட்டு உட்காந்து அதுமாதிரி கார்லேயே வரேன்ருக்காரு. இன்றைக்கி அரியலூர்லேருந்து ஒருத்தர் 60 கிலோ எள்ளு எடுத்துக்கிட்டு மரச்சிக்கல் தான் ஆடுவாராம். வலுக்கட்டாக ப்ரொஃபஸராக இருக்கிறாராம். நம்ம வீடியோ ஏற்கனவே உள்ள வீடியோ பார்த்துட்டு தான் வரேன்ருக்கிறாரு. அதுமாதிரி யார் வந்தாலும் எப்போ வந்தாலுமே பொறுமையாக இருக்க மட்டும் வாங்க. என் பண்ண வந்து எனக்கு பொறுமை இருக்குது, இருந்தாலும் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். நம்பி தான் கொடுத்துட்டு போகிறாரு எப்போவுமே. கொடுத்துட்டு வச்சுட்டு ஆனால் 40 கிலோ எள்ளு கூட நான் தான் எடை போட்டு வரட்ட சொன்னேன். அவர் சொல்லவே இல்லை. நானாக எடை போட்டேனே 42 கிலோ 42,300 இருந்ததுன்னு சொல்லிட்டு 40 கிலோ எடுத்துக்கிட்டேன். 2,300 அப்படியே எள்ளு வச்சுட்டேன். ஏன்னா அடுத்த காலில் போட்டுன்ட்டு ஒருத்தி கொடுத்துட்டேன். நம்ம இது ரெண்டுலேயும் எண்ணெய் ஓரளவுக்கு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுலேயும் நம்ம எம்டி வெயிட் போட்டு வச்சுக்கிட்டோம். இது ரெண்டையும் வந்து பார்த்தா லோடு வெயிட்டோட போட்டு அண்ணனுக்கு 40 கிலோ எள்ளுனா எத்தனை லிட்டர் எண்ணெய் வந்துருக்கிறத நம்ம சொல்லுவோம். கேன்னு எடுத்தான்ட்டியாப்பா, அதில் ஊற்றி அண்ணன் கூட பிடிச்சி ஊற்றுங்க. அதில் போதும். ஏன்னா அவர் லாபம் இருந்தாலும் கவலைப்பட மாட்டார், நஷ்டம் இருந்தாலும் கவலைப்படாதால அவர். நம்ம வந்து மில்லில் ஆடுனா இவ்வளோக்கு லாபம் வருது, இவ்வளோ நஷ்டம் வருது, மற்ற நேரம் புரிஞ்சுக்கிட்டுங்கிறதுனால சொல்கிறோம். என்னப்பா சாவி? ஆமாம், எதுக்கு அப்புறம் எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். வைப்பாவே வைப்பா, நீனு அதையும் வைப்பா. பார்த்தீங்கன்னா 18,450 கிராம் இருக்குங்க மொத்த வெயிட்டு. 450 கிராம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 1,550. இதில் வந்து 18,450ல் 1,550 கழிச்சிங்கன்னா எம்டி வெயிட். இது எம்டி வெயிட் 1,550 கழிச்சுன்னா பாக்கி 16,900 இருக்குதுங்க. 16,900 வகுத்துக்கிறோம் படுது நம்ம. 3/4 லிட்டர் வச்சுங்க. 18,770 18,3/4 லிட்டர் எண்ணெய் வந்துருக்குங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இவர் வாங்கிய பொருளோட விலை என்னென்னு பார்த்தோன்னா, எள்ளு வந்து 1 கிலோ 120 ரூபான்னு வச்சாலும் 4,800. அதுக்கு வந்து 4 கிலோ வெல்லம் போட்டார். மொத்தம் 5,600 வாங்கியிருக்கிறாருங்க. 5,600 வாங்கினார். வகுத்தால் கிடைச்ச லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 18,750 வைங்க. ஒரு லிட்டரோட விலை வந்து பார்த்தோன்னா 270 இவர் கிடச்சிருங்க ஆவரேஜ் ரேட்டுக்கு. ஒரு லிட்டர் ஒரிஜினல் எண்ணெய் வந்து 350 ரூபா நாங்கள் விற்கிறோம். இவரோட அடக்க விலை வந்து பார்த்தோன்னா 270 இருக்குது. இதில் ஆட்டுக்கூலி இருக்குது, அவர் மெனக்கெடு இருக்குது. இதில் மெனக்கெடுனா இங்கேருந்து 2 நாள் போயிட்டு வந்திருக்கிறாரு. அந்த இதுக்கு அதில் மன உளைச்சல் வேணா, நேற்று ஒரு 2 நாள் அலையணும். அந்த மன உளைச்சலுக்கு திரும்ப இந்த கேனுலாம் வாங்குறோம்ல, நம்ம பேக்கிங் பண்ணும்போது கேனுலாம் வாங்கி தான் பேக்கிங் பண்ணி ஆகணும். இவர் இந்த கேன் செலவுலாம் சேர்த்திங்கன்னா இன்னொரு 10-20 லிட்டர் செலவானாலுமே 290 ரூபா இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் 50 ரூபா லாபம் தாங்க இவருக்கு. மெனக்கெட்டத்துக்கு 50 ரூபா லாபம் கிடச்சிருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் எல்லாம் வாங்கி ஆட்டிட்டா சிறப்பு தாங்க. அது மரச்சக்கில் ஆடினா நம்ம 40 கிலோவுக்கு வந்து பார்த்தோன்னா 18 லிட்டர் வந்திருக்கு. அதுவே மகிழ்ச்சி தாங்க. நம்ம கொல்லையில் விளைஞ்சிருக்கலாண்ணே. ஆமாம், கொல்லையில் விளைஞ்சது எள்ளு நல்லா இருக்குண்ணே. எள்ளு சுத்தமான எள்ளு கொஞ்சம் தரமான எல்லாம் இருக்கும் போல இருக்குது. ஒரு சில எள்ளு 5 லிட்டர் தான் வருதுங்க. 40 கிலோ ஆட்டினாங்க, அதையும் பார்த்துருக்கோம் நாங்கள் ஏற்கனவே. அப்போ அதெல்லாம் சரியில்லாத எல்லாம் இருக்க மாட்டேருக்கு. நன்றிண்ணே. தொடர்ந்து நம்ம மில்லுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. அண்ணா உங்கள் பேர் கடைசியும் சொல்லவே இல்லைண்ணே. பேர் அன்பழகன். அன்பழகன் 600. ரைட்டு, ரொம்ப நன்றிண்ணே. தொடர்ந்து நம்ம மில்லுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.